இன்றைக்கு திருவள்ளூர் மத்திய மாவட்டத்துடைய விவசாய அணி தலைவரும் பூந்தமல்லி நகர்மன்ற துணைத் தலைவருமான அண்ணன் ஸ்ரீதர், மாவட்ட கழக துணை செயலாளர் சகோதரி காயத்ரி ஸ்ரீதர்களுடைய அன்பு மகள் தங்கை ஸ்ரீ சாத்விகாவுக்கும், அண்ணன் விஜயகுமார் ரேணுகாதேவி இணையருடைய மகன் சாகித்யனுக்கும் நடைபெறுகின்ற திருமண விழாவில் உங்களோடு சேர்ந்து பங்கேற்று இந்த திருமண விழாவை நடத்தி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று மாலை திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலே நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். முழுக்க முழுக்க நம்முடைய கொள்கை குடும்பத்திலே நடைபெறுகின்ற ஒரு திருமண விழா. சகோதரி காயத்ரி ஸ்ரீதர் அவருடைய குடும்பம் பாரம்பரியமிக்க கழகத்துடைய ஒரு குடும்பம். கழகம் முதலாக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆன பொழுது சகோதரி காயத்ரி அவருடைய தாத்தா திரு கோபாலன் அவர்கள் குன்றத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே பெருமைக்குரிய இந்த குடும்ப திருமணத்தை நடத்தி வைப்பதில் எனக்கு கூடுதல் பெருமை. இந்த குடும்ப திருமண நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்காத திராவிட இயக்க தலைவர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்கள், இனமான பேராசிரியர் அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த குடும்ப திருமண விழாக்கள் கிட்டத்தட்ட 12 திருமணங்கள் அவருடைய தலைமையிலே நடந்திருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் சென்ற ஆண்டு இந்த குடும்பத்தைச் சேர்ந்த அச்சரப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மதிவாணன் அவருடைய மகளுடைய திருமணத்தையும் நான் தான் நடத்தி வைத்தேன். எனவே இந்த குடும்பத்தில் நான் நடத்தி வைக்கின்ற ஒரு 2வது சுயமரியாதை திருமண விழா என்று சொல்வதில் எனக்கு கூடுதல் பெருமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். ஆனால் சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு சட்ட அங்கீகாரமே கிடைப்பதற்கு முன்பாகவே இந்த குடும்பத்தில் சுயமரியாதை திருமணங்கள் நடந்திருக்கு. அதுதான் இந்த குடும்பத்துடைய கொள்கை உறுதியை காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. இரத்த பாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கழக பாசமும் மிக மிக முக்கியம் என்று வாழ்ந்து வருகின்ற இந்த குடும்பத்தினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னுடைய பெற்றோர்கள் வழியில், முன்னோர்கள் வழியில் சகோதரி காயத்ரி அவர்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பாக கழக பணிகளை செய்து கொண்டு வருகின்றார். மணப்பத்திரிகையிலே படித்து பார்த்தேன். மணமகள் ஸ்ரீ சாத்விகா ஒரு டாக்டர், மருத்துவர். அவர் மணமகன் லாயர், வழக்கறிஞர். மருத்துவராக தங்கை ஸ்ரீ சாத்விகா அவர்கள் மெடிக்கல் கேசஸையும், வழக்கறிஞராக சகோதரர் சாகித்யன் அவர்கள் கோர்ட்டு கேஸையும் தீர்த்து வைக்கின்ற பணிகளில் 2 பேரும் இனிமேல் சேர்ந்து ஈடுபட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சுகாதாரத்துறையும் சட்டத்துறையும் இன்னைக்கு கை சேர்ந்திருக்கு, இணைஞ்சிருக்கு. இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பாக மணமக்களை நான் வாழ்த்தி, தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளாக நம்முடைய தலைவர் தலைமையில் ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய தலைவர் அவர் நடத்தி வருகின்றார். நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆட்சி தொடர வேண்டும். அதற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய திருமணத்தில் பங்கேற்கக்கூடிய நம்முடைய கழகத்தினர், மணமக்களுடைய குடும்பத்தினர், பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரும் கழக பணியிலே தீவிரமாக ஈடுபட வேண்டும். கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும், களத்தில் உழைக்கணும்னு நான் கேட்டுக்கொண்டு, மணமக்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு அழகான தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரின் சார்பாக மணமக்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.